உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஏன் அகவிழிப்புணர்வு நமக்குள் நடக்க வேண்டும்? இந்த கேள்வி பலமுறை என்னிடம் கேட்கப்படுகின்றது. பலாயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேடி என்னிடம் வரும்பொழுது அவர்களை பார்ப்பதினாலும் பழகுவதினாலும் நான் புரிந்து கொண்ட சில விஷயங்களை உங்களோடு முதலில் பகிர விரும்புகின்றேன். சில பேர் நான் பார்த்திருக்கேன், வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கிறது. ஓடினான் 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 வாழ்க்கையை பார்க்காமலேயே வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான். பிரச்சனை, அதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்கு. வாழ்க்கையில அமைதி, இனிமை, ஆனந்தம், வெற்றி இதெல்லாம் சாத்தியம். இது எதை பற்றியும் சாத்தியமா இல்லையா என்பதை பற்றி கூட சிந்திக்க நேரம் இல்லாமல், சிந்திக்க திறன் இல்லாமல் ஓடுதல் 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 ஓடுதல். ஏன், எதற்காக, எப்படி, யாருக்காக, எங்கு நோக்கி என்கின்ற எந்த கேள்விக்கும் விடை தெரியாதது மட்டுமல்லாது, கேள்வியை பற்றி சிந்திக்க கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருந்து ஓட்டத்தின் வழியிலேயே உடைந்து விழுந்து இறந்து போகிடுகின்ற மனிதர்கள் சில பேர். இது மாதிரி சில பேரை பார்த்திருக்கேன். இன்னும் சில பேர் ஆமா, வாழ்க்கையில நிறைய பிரச்சனைங்க இருக்கத்தான் செய்யும், இதுதான் வாழ்க்கை, ஒரு விதமான தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளுகின்ற மயங்கி போன ஒரு மனநிலை, அதுக்கு வந்துடுறாங்க. இந்த முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா, ஓடிட்டே இருந்து அப்படியே வந்து செத்து போயிடுறது. அவங்கள தான் இந்த பாஸ் டைப்னு சொல்லலாம். இந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்ல சிஇஓ தலைவர்களாக இருப்பவர்கள் ஏன் ஓடுறாங்கன்னு என்னது தெரியாது. ரெண்டாவது, இந்த ஆமா வாழ்க்கைன்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், அப்படியே தான் வாழணும், ஒரு விதமான தன்னைத்தானே கைவிட்டு விட்ட மனநிலைக்கு வந்தவர்கள். இந்த 45 வயசு 50 வயசு இந்த நடுத்தர வயதினர், எல்லா வீட்லையும் இந்த மாதிரி ஒரு மாமா இருப்பார். அப்படிதான்பா வாழ்க்கைன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும், அப்படியே வரும் போகும், வாழ வேண்டியதுதான், ஆமான் டைப்னு வச்சிடலாம். என்ன வேணாலும் ஆமா, வாழ்க்கை அப்படித்தான். தன்னைத்தானே கைவிட்டு விட்ட ஒரு மனநிலை. இன்னொரு டைப், இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்லி ஊர்ல எந்த இடத்துல யோகா, பிராணாயாமம், தியானம் அப்படின்னு எந்த இடத்துல வகுப்புன்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு ஒட்டினாலும், அது எந்த குருவா இருந்தாலும் எந்த குரூப்பா இருந்தாலும் போய் உட்காந்து இந்த மூக்கில் காத்து இழுக்கணுமா, அந்த மூக்கில் வெளியில விடணுமா, உடம்பை இப்படி வளைக்கணுமா, அப்படி வளைக்கணுமா, இப்படி சிந்திக்கணுமா, அப்படி சிந்திக்கணுமா, இதையெல்லாம் உட்கார்ந்து படிச்சு 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 தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்ற அளவுக்கும் அதை தீர்க்கணுன்ற அளவுக்கும் புரிஞ்சுக்கிட்டு, ஆனா ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியா தீர்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற டைப். மாடர்ன் டேல ஆல்மோஸ்ட் எல்லா படித்த நடுத்தர வர்க்கத்தினரும் இந்த நிலைமையில தான் இருக்காங்க. எத்த தின்னா பித்தந்தெளியும்னு இருக்கிற குரூப். எங்க எந்த போர்டு போட்டாலும் சரி, ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி, முதல்ல அங்க இருப்பாங்க.
3 நாட்களில் உங்கள் முதுவலி தீர்வதற்கான யோக பயிற்சி முதல்ல அங்க உட்கார்ந்துருப்பாங்க. கரெக்ட். முதுவலி எப்படி தீர்க்கிறது? 10 நிமிஷம் சிரசாசனம் பண்ணப்பா. சிரசாசனம் பண்ண அப்புறம் தலைவலி வந்ததுனால முதுவலி மறந்து போயிடும். ஒரு பிரச்சனையையும் தனித்தனியாக தீர்க்க முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற சுய முன்னேற்ற மனநிலை உடையவர்கள், உடல் பிரச்சனையா அதை இந்த மாதிரி தீர்க்கலாம், மனசா அதை இந்த மாதிரி தீர்க்கலாம், உறவுகள் பிரச்சனையா அதை இந்த மாதிரி தீர்க்கலாம், ரொம்ப வெயிட் போடுதே உடம்பு அப்படின்ற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி டயட்டை கண்ட்ரோல் பண்ணி வெயிட்டை குறைக்கிறதுக்குள்ள ஜிம்முக்கு போய் இல்லை யோகா பண்ணி இதெல்லாம் பண்ணி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்குள்ளேயே வேலையில் சரியாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு பாஸ் கொஸ்டின் பண்ணுவார். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. சரி, சிகரெட் பிடிக்கிறத விடுறதுக்கு என்னென்னவோ பயிற்சிகளெல்லாம் எடுத்து அதை விட்டு முடிக்கிறதுக்குள்ள பையன் வந்து, அப்பா எனக்கு கணக்கு சொல்லி கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ண. சரின்னு பையனுக்கு நேரத்தை செலவு பண்ணி அவனை படிக்க வைக்க முயற்சி பண்ணி ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறதுக்குள்ள மனைவி வந்து, இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு தரமாவது என்னை ஒரு நாளாவது சினிமாவுக்கு அழைச்சிட்டு போனீங்களா, என் கூட கொஞ்ச நேரமாவது உட்காந்து பேசுனீங்களா? இந்த எல்லாவற்றிற்கும் நடுவில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தீர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற மன அமைப்புடையவர்கள். அந்த மாதிரி சில பேரை பார்த்திருக்கேன். இன்னும் சில பேர், வாழ்க்கைனா இப்படித்தான்பா, எதுவுமே வேண்டாம்ப்பா, விடப்பா, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வேலைக்கு போறதில்லை, எங்கேயும் போறதில்ல, காலையில் எந்திரிச்சதும் காஃபியே கைத்துக்கட்டில் படுத்தபடியே தான், நிஜத்திலிருந்து நிஜத்தை நேர்கொள்ள முடியாமல் உங்களை தப்பிக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் எதை உபயோகப்படுத்தினாலும் அது பொழுதுபோக்கு தான். பொழுதுபோக்குங்கிறது சினிமாவோ அல்லது டிவியோ மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. வாழ்க்கையின் நிஜத்திலிருந்து உங்களை விடுபடுத்திக் கொள்வதற்காக, வாழ்க்கையின் நிஜத்தை நேர்கொள்ள முடியாமல் உங்களை விடுபடுத்திக் கொள்வதற்காக நீங்கள் எதை நோக்கி பயணித்தாலும், எதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் அது பொழுதுபோக்கு தான். பொழுதை போக்குவது பொழுதுபோக்கு. இந்த மாதிரி பல்வேறு தனப்பான மனிதர்கள், பல்வேறு விதமான மனிதர்கள், இவர்களை எல்லாம் பார்த்ததனாலும் இவர்களுடைய பிரச்சனைகளுடைய ஆழங்களையும் பிரச்சனையின் தாக்கங்களையும் பல்வேறு கோணங்களிலிருந்தும் பார்த்ததனாலும் இவைகள் அனைத்திற்குமான தீர்வு ஒன்று உண்டு என்றால் அது அகவிழிப்புணர்வு மட்டும்தான் என்கின்ற உண்மையை நான் கண்டதனால், உணர்வு பூர்வமாய் அனுபவபூர்வமாய் கண்டதனால் இந்த அக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தியான முகாமை வடிவமைத்தேன். மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனைங்க தன்னை பற்றியே ஒரு உறுதித்தன்மை இல்லாதிருத்தல். தன்னை பற்றியே ஒரு உறுதித்தன்மை இல்லாததனால் தன்னை சுற்றிலும் எழுகின்ற அல்லது எழுப்பப்படுகின்ற ஆசைகள், அச்சங்கள், பயங்கள், உணர்ச்சி கொந்தளிப்புகள் தன்னை செதுக்குவதற்கு அவன் துரதிர்ஷ்டவசமாக அனுமதித்து விடுகின்றான். தொடர்ந்து ஒரு பயத்தை கிளப்பிக் கொண்டே இருக்கின்ற சூழ்நிலையிலே ஒருவன் வாழ்வானேயானால் தன்னை பற்றிய ஒரு உறுதி இல்லாத பொழுது அவன் அந்த பயம் தன்னை செதுக்குவதற்கு அனுமதித்து விடுகின்றான். தன்னை பற்றி தான் ஏன் பிறந்தோம், எதற்காக வாழுகின்றோம், என்ன சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் என்கின்ற தெளிவு இல்லாத பொழுது தன்னை சுற்றிலும் எழுகின்ற ஆசைகள், அச்சங்கள், சிறு சிறு பிரச்சனைகள் கூட
தன்னை செதுக்குவதற்கு அனுமதித்து விடுகின்றான். ஆழமா புரிஞ்சுக்குங்க. தன்னை பற்றிய தெளிவோடு இருப்பவனை சுற்றி சுனாமி வந்தாலும் அவன் காலை கழுவிவிட்டு சென்று விடும். தன்னை பற்றி தெளிவில்லாதவனிடம் ஒரு டீ கப்பில் அலை எழுந்தா கூட பயந்து நடுங்கி அந்த கப்பு டீயை தான் மேலே ஊத்திக்கிட்டு ஐயோ கொதிக்குதே அப்படின்னு துக்கத்தை ஆளாக்கிப்பான். தன்னைத்தானே துக்கத்திற்கு ஆளாக்கிப்பாங்க. தன்னை பற்றி தெளிவில்லாமல் இருத்தல். உண்மையிலேயே நாம் யார், எதற்காக வாழுகின்றோம், எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம், என்ன நம் வாழ்க்கை அப்படிங்கிற தெளிவு வரும் பொழுது நமக்குள் இருக்கின்ற நம்மீது திணிக்கப்பட்டு நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனப்பாங்குகள் நம் மீது பலத்தை இழந்து விடுகின்றன. சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய சீடர் ஒரு மருத்துவர், அவரோட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், சாமி, பல்வேறு ஆராய்ச்சிகளை பார்க்கும் பொழுது ஒருத்தர் தவறி தண்ணியில விழுந்துட்டார்னா தண்ணி உடம்புக்குள்ள போய் நுரையீரலுக்கு போய் தண்ணீரால் அவர் மரணம் அடைவதே இல்லை. 90% பேருக்கு ட்ரை டெத்துன்ற அனுபவம். அவர் அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு, ட்ரை டெத்துன்னு. அப்படின்னா என்னன்னா, தண்ணியில ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா ஆற்றிலோ குளத்திலோ ஏரியிலோ தண்ணி உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பயத்தினாலேயே இறந்து விடுகிறார்கள். அவர் சொல்றார் 90% ட்ரை டெத் தான் சுவாமிஜி. அதே மாதிரி பாம்பு கடித்தவர்கள் பாய்சன் பிளட்டுக்குள்ள மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கார்டியாக் அரெஸ்டா இறந்து போயிடுறாங்க. நம்மை பற்றி நமக்கு தெளிவில்லாத பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற சிறு ஆசை, சிறு பயம், சிறு ஏக்கம், சிறு துக்கம் கூட நம்மை அளவுக்கு மீறி தாக்குவதற்கு அனுமதித்து விடுகின்றோம். அதனுடைய தாக்கம் மிகவும் அளவுக்கு மீறி செல்வதற்கு அனுமதித்து விடுகின்றோம். அக விழிப்புணர்வு தியான முகாம்ல முதலாக உங்களுக்கு நடக்கின்ற ஒரு அனுபவம் என்னன்னா, நீங்கள் யார், உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, உங்களை பற்றி உங்களுக்கே தெளிவும் உறுதியும் மலருகின்றது. அப்ப என்ன ஆகும்னா, உங்களை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன ஆசைகள், அச்சங்கள், இதெல்லாம் உங்களை தாக்காமல் உங்களை காத்துக்கொள்ள முடியும். அவைகள் உங்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. உங்களை பற்றி உங்களுக்கு ஏற்படுகின்ற உறுதி, தெளிவு, உங்களை சுற்றி இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ளுகின்ற தைரியத்தையும் ஸ்திரத்தன்மையையும் உங்களுக்கு அளித்து விடுகின்றது. அதுதான் அகவிழிப்புணர்வு தியான முகாமுடைய முதல் பலன். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பற்றி தான் ஸ்திரமாக இருந்தாலே தன் சக்தி முழுவதும் சரியான போக்கிலே செலுத்தப்பட்டு தான் வேண்டும் என்கின்ற நினைப்பதை அடைந்து விடுகின்றார்கள், அதை உருவாக்கி கொள்ளுகின்றார்கள். தான் வேண்டுங்கிறத அடைய முடியாத, ஏன் அடைய முடியாமல் போகுதுன்னா, தன்னை பற்றி தானே தெளிவில்லாதிருத்தல். அதுதான். தன்னை பற்றி தான் தெளிவாக இருக்க துவங்கிவிட்டால் தான் அடைய விரும்புவதை தானாகவே அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். இத அக விழிப்புணர்வில் நீங்கள் அனுபவபூர்வமா பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கை எங்கயா இந்த ட்ரையல் அண்ட் எரர்னு சொல்றோம் இல்லையா, முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து சரியா தப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த ப்ராசஸ்ல வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
ஒவ்வொரு நெருப்பா தொட்டு பார்த்து எல்லா நெருப்பும் சுடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள உடம்ப சுடுறதுக்கு சுடுகாடு போறதுக்கு தயாராயிடுவீங்க, செத்து போயிருவோம். இந்த ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ்ல வாழ்க்கையை வீணடிக்காமல் நம்மை பற்றிய தெளிவு, நாம் யார், ஏன் பிறந்தோம், ஏன் வாழுகின்றோம் என்கின்ற தெளிவை உணர்ந்து வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, வாழ்க்கையின் காரணத்தை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு அகவிழிப்புணர்வு தியான முகாம். அகவிழிப்புணர்வு எப்படி செயல்படுகிறது, அது என்ன மாற்றங்களை நமக்குள் நிகழ்த்துகிறது, இந்த அறிவியலை பல பேரும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயம், நம்முடைய உடல் சார்ந்த வியாதிகள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும், மனம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும், உணர்ச்சிகள் சார்ந்த துக்கங்களாக இருந்தாலும், உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், வாழ்க்கையில் தொடர்ந்த தோல்விகளையே சந்திப்பதனால் துவண்டு போயிருக்கின்ற துயரமாக இருந்தாலும், நாம் எதை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை உருவாக்குவதற்கான ஒரே வழி நமக்குள் இருக்கின்ற தோல்வியை உருவாக்கி கொண்டே இருக்கின்ற துக்ககரமான மன அமைப்பை கண்டுபிடித்து மாற்ற வேண்டும். ரூட் பேட்டர்ன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதாவது நம்ம மனசுக்குள்ள இந்த வேர் மனப்பாங்கு, எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்ப்பீங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு ஆழமான சுய சந்தேகம். நம்ம ஆரம்பிக்கிறோம், இதெல்லாம் உருப்படுமா, நம்மளால எது, நம்ம என்ன தொட்டாலும் என்ன நடந்திருக்குது வரைக்கும். ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஏற்படுகின்ற சுய சந்தேகம், சுய வெறுப்பு, சுய மறுப்பு, ஆழ்ந்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது வெளியில இருக்கிற விரோதி இல்ல. வெளியில இருக்கிற விரோதி நம்மை நாமே தோற்கப் போகிறோம் என்று நம்மை நம்ப வைத்து விட்டார்கள் பாருங்க. அந்த மனப்பாங்கு தான் பெரிய விரோதி. அது விரோதியை நினைத்தே, எதிரியை நினைத்தே, எதிர்ப்புகளை நினைத்தே துவண்டு விடுகின்ற மனப்பாங்கு தான் மிகப்பெரிய எதிரி. சில விரோதிகள், எதிரிகள் நமக்குள் துக்கத்தை ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் ஏற்படுத்தியதாக, நம் தோல்விக்கு அவர்கள் காரணம் என்று நாம் மனதிலே நம்பிவிட்டால், அந்த நம்பிக்கையை பிடித்துக் கொண்டு முயற்சி ஆரம்பிக்கும் பொழுதே நிஜமான எதிரிகள் யாரும் முன்னால இருந்து எதிர்ப்பை காட்டாவிட்டாலும் கூட நம்முடைய எதிரிகளை பற்றி நாம் வச்சிருக்கிற நம்பிக்கையினாலேயே நாமே துவண்டு விடுவது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சின்ன கதை உதாரணமா சொல்லலாம். நீங்க ஒரு 2வது வகுப்போ 3வது வகுப்போ படிக்கும் பொழுது ஆசிரியர் வகுப்புல கேட்கிறார், இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? நீங்க ரொம்ப வேகமா எந்திரிச்சு குதிச்சு கையை தூக்கி மகாத்மா காந்தின்னு சொல்றீங்க. மொத்த கிளாஸே உங்களை பார்த்து சிரிக்குது. டீச்சர் உட்கார அப்படின்னு உட்கார சொல்லிடுறாங்க. உங்களுக்கு அப்பதான் திடீர்னு உரைக்குது விடை தப்புன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்க உணர்ற அந்த
அவமானப்படுத்தப்பட்டதா உணர்றது. அந்த உணர்ச்சி வரும் பொழுது, அந்த அவமானப்படுத்தப்பட்ட உணர்வு ஏற்பட்டதுனால உடனே நீங்க என்ன முடிவு பண்றீங்க? எதிர்காலத்தில் எப்பவுமே இந்த மாதிரி வேகமா எந்திரிச்சு எதுலையும் ஆக்டிவா இருக்கிறது இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. கடந்த காலத்தில் எப்பவோ ஒரு நிகழ்ச்சி நடந்த ஒரு நிகழ்ச்சிக்காக எதிர்காலம் முழுமைக்கும் நீங்க முடிவெடுக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது? 10 வருடம் 20 வருடம் அல்ல 30 வருடங்களுக்கு பிறகு ஆபீஸ்ல நீங்க உங்க டீமோட உட்கார்ந்துருந்தீங்கன்னா கூட எல்லாரும் பிரசன்ட் பண்ணும் பொழுது நீங்க நினைக்கிற கருத்தை நீங்க வேகமா எந்திரிச்சு பிரசன்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க ஆக்டிவா இன்வால்வ் ஆக மாட்டீங்க. உங்க கருத்தை வேற யாரோ சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க, ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மூல மனப்பாங்கு, இந்த சிறு வயதிலே உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்ட சுய சந்தேகம், சுய வெறுப்பு, சுய மறுப்பு. அந்த சிரிச்ச உங்களுடைய கிளாஸ்மேட் எல்லாரையுமே நீங்க ஒரு விரோதிகள் மாதிரி மனசுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறீங்க. இது ஒரு சின்ன உதாரணம். பல்வேறு உதாரணங்களை என்னால கொடுக்க முடியும். உங்களுக்கு யாராவது துக்கம் கொடுத்து விட்டார்கள் நீங்க நம்பினீங்கன்னா, யாரையாவது உங்களுடைய எதிரி அல்லது எதிர்ப்பாளர்கள் நீங்க நம்பினீங்கன்னா, அவங்க உண்மையிலேயே உங்களை 10 விஷயத்துக்காக எதிர்த்து இருந்தாங்கன்னா, அவங்கள நினைச்சு பார்த்து உங்க வாழ்க்கையில ஒரு 2000 விஷயங்களை நீங்க ஆரம்பிக்கிறதையே தவிர்த்திருப்பீங்க. உண்மையில பார்த்தா 10 விஷயங்களுக்காக மட்டும்தான் அவங்க உங்களை எதிர்த்திருப்பாங்க. உங்களுடைய 10 செயல்களை மட்டும்தான் அவங்க எதிர்த்திருப்பாங்க. ஆனா அந்த எதிரிகளை மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்து நீங்க 2000 விஷயங்களை, செயல்களை ஆரம்பிக்காமலேயே தவிர்த்து விட்டு இருப்பீர்கள். அப்ப உண்மையில உங்களுடைய தோல்விக்கு உங்களுடைய எதிரி காரணம் அல்ல, எதிரியை நினைத்து கொண்டே இருக்கின்ற, அதை சார்ந்தே சிந்திக்கின்ற உங்கள் மனப்பாங்குதான் காரணம். மூல மனப்பாங்கு, ரூட் பேட்டர்ன். இன்னர் அவேக்கனிங், அக விழிப்புணர்வு தியான முகாம்ல நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த ரூட் பேட்டர்னால நம்முடைய வாழ்க்கையில வியாதிகளை உருவாக்குகிறோம், உணர்ச்சி ரீதியான துக்கத்தை உருவாக்குகிறோம், மனோரீதியான வலிகளை உருவாக்குகிறோம், உறவுகளில் வெறுப்பையும் உறவு முறிவையும் உருவாக்குகிறோம், தோல்விகளை உருவாக்குகிறோம். அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட் பேட்டர்ன்ஸ், இந்த ஆழ் மனப்பாங்குகளை கம்ப்ளீட் பண்றது தான் இன்னர் அவேக்கனிங் நிகழ்ச்சியில் நடக்கிற முதல் விஷயம். அக விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நடக்கிற முதல் விஷயம் அதுதான். அனுபவபூர்வமாக இந்த சத்தியம் உங்களுக்குள் மலர வைக்கப்படுகின்றது. சிந்தனையாலும் செயல்திறன் மனப்பாங்கினாலும் அனுபவபூர்வமாக உங்களுடைய உணர்வுக்குள்ளே இந்த உண்மை மலர வைக்கப்படுகிறது. முறையான யோகம், தியானம், தீட்சைகள், இவைகளின் மூலமாக அனுபவபூர்வமாக இந்த ரூட் பேட்டர்ன்ஸ்ல இருந்து நீங்க விடுபடுத்தப்படுகிறீர்கள், சுதந்திரப்படுத்தப்படுகிறீர்கள். இந்த ரூட் பேட்டர்ன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால முதல் விஷயம், வாழ்க்கையே துக்கமயமா ஆக்கிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரூட் பேட்டர்ன்ஸ் இருந்து வெளியில வந்தீங்கன்னா தலைவலி முதல் கேன்சர் வரை பல வியாதிகள்ல இருந்து வெளியில வந்துட முடியும். தொடர்ந்து பல முறை தற்கொலை எண்ணத்தை உங்களுக்குள் ஆழமா உருவாக்குனீங்கன்னா மட்டும்தான்
கேன்சர் மாதிரியான உயிர்கொல்லி நோய்களை நீங்கள் உருவாக்குவீர்கள், அனுமதிப்பீர்கள். சில உண்மைகளை உங்க முன்னாடி திறந்து வைக்கிறேன், பாருங்க. நம்முடைய ஆழ் மனத்திற்குள் வாழ்க்கையை பற்றிய வெறுப்பான சில முடிவுகளை எடுத்தோமானால் அந்த ஆழமான சுய வெறுப்பு வியாதியாக வெளிப்பட துவங்குகிறது. நல்லா புரிஞ்சுங்க. மிக உற்சாகமான சந்தோஷமான நேரத்திலும் மிகவும் நீச்சமான துக்கமான நேரத்திலும் உங்களுடைய ஆழ்மனம் உங்கள் கட்டளைக்காக காத்திருக்கும். தன்னைத்தானே திறந்து உங்களுடைய கட்டளைக்காக காத்திருக்கும். ஒரு மோசமான கொடுமையான துக்கம் வரும்பொழுது இது மீண்டும் வராமல் நம்மை காத்துக் கொள்வதற்கு என்னென்ன பிளான் பண்ணலான்னு உங்களுடைய பிளானை, உங்களுடைய கட்டளைகளை உள்வாங்கிக்கிறதுக்காக உங்களுடைய ஆழ்மனம் திறந்து உங்களுடைய கட்டளைக்காக காத்திருக்கும். ஒரு பெரிய உற்சாகம் வெற்றி வரும்பொழுது இதே மாதிரி வெற்றி அடையிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணலான்னு உங்களுடைய கட்டளையை எதிர்பார்த்து உங்க ஆழ்மனம் திறந்து காத்திருக்கும். ஒரு கொடுமையான துக்கத்தின் பொழுது உங்களுடைய மொத்த ஆழ்மனமுமே உங்களுடைய கட்டளைக்காக காத்திருக்கிற நேரத்தில் சுய வெறுப்போடு, வாழ்க்கையின் மீது இருக்கின்ற வெறுப்போடு, துக்கத்தால ஏதாவது சில வார்த்தைகளை நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இதை விட சாகிறதே மேல், இந்த மாதிரி வாழ்ந்து என்ன பண்ண போறோம், இப்படி எல்லாம் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தைகள் ஆழமாக உங்களுக்குள் பதிந்து அதை சார்ந்தே உங்களுடைய பயோ மெமரியும் உங்களுடைய மசில் மெமரியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். உயிர் நினைவு பதிவுகளும் தசை நினைவு பதிவுகளும் அந்த எண்ணப்பதிவு ஆழ் மனதிலே நீங்கள் விதைக்கின்ற வேர் நினைவை சார்ந்தே செயல்பட துவங்கும். அதனாலதான் திரும்ப திரும்ப நீங்க சுய வெறுப்போடு, வாழ்க்கையின் மீது வெறுப்போடு திணிக்கின்ற வார்த்தைகள், உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுகின்ற துக்ககரமான வார்த்தைகள் உயிர்கொல்லி நோய்களாக உங்கள் உடம்பிலே விளைய துவங்கி விடுகின்றது. விஷம் விதைத்தவன் விஷத்தைத்தான் அறுக்க வேண்டும். உயிர்கொல்லி நோய்கள் நமக்கு வருவதற்கு வேறு யாரும் காரணம் அல்ல. கேன்சர் மாதிரியான உயிர்கொல்லி நோய்கள் வருவதற்கான ஒரே காரணம் நமக்குள் நாமே சுய வெறுப்பான, சுய சந்தேகமுடைய, சுய மறுப்பான எண்ணங்களை ஆழமாக விதைத்துக் கொள்வது. சில பேர் கேட்கறது உண்டு, புகைப்பிடிக்கிறதால கேன்சர் வரலையா சாமி? நல்லா புரிஞ்சுக்கோங்க. புகைப்பிடிப்பது போன்ற ஒரு துக்கத்தை தரக்கூடிய பொழுதுபோக்கு பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கிறது காரணமே சுய மறுப்பு, சுய சந்தேகம், இந்த சுய வெறுப்பு மாதிரியான மன அமைப்புனாலதான். இல்லைன்னா ஒரு கான்சியஸான, ஒரு புத்திசாலியான ஒரு மனிதனால தன்னை அழிக்கிறது என்று தெரிந்தும் புகையை உடம்புக்குள்ள செலுத்த முடியுமாங்கய்யா? ஏன் செலுத்துறோம்னா நமக்கு நாமே அந்த அளவுக்கு இன்சென்சிட்டிவா போயிட்டோம். இருந்து என்னடா பண்ண போறோம், இருக்கிற வரைக்கும் எதையாவது தெரிஞ்சதை செய்வோம், இப்போ மனசுக்கு ஒரு ரிலாக்ஸா இருந்தா போதும், உடம்புக்கு ஒரு ரிலாக்ஸா இருந்தா போதும் அப்படின்னு ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். மனித மனம் பாருங்க, அதுல நியாயப்படுத்திக்க வர செய்வோம். சரி, குடிக்காமலே புகைப்பிடிக்காமலே வாழ்ந்து என்னதான் பண்ண போறோம், இருக்கிற கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு தான் போகலாமே. அந்த அனுபவித்தல்ன்ற வார்த்தைக்கு தவறான பொருளை புரிந்து கொண்டு நம்மை நாமே அழித்துக் கொள்ளுகின்ற மன அமைப்புகள் அக விழிப்புணர்வுல முதல்ல இந்த மாதிரியான மன அமைப்புகளிலிருந்து நீங்கள் உங்களை விடுபடுத்திக் கொள்வீர்கள்.